வணக்கம். வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரோஜா ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க. நான் இப்போ காட்டின சின்ன சின்ன செடிகள் பண்ணைக்கீரை இப்போ தான் லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தோட்டத்தில் இப்போ நல்ல பழங்கள் வந்திருக்கிற செடி பார்த்திங்கன்னா மல்பெரி. இந்த லைட்டு ஒரு சந்தன கலர் ரோஸ் ரொம்ப நாளாக பூக்காமல் இருந்ததுங்க. இப்போ அதில் அழகாக ஒரு பூ பூத்துருக்கு. இப்போ ரொம்பவே கிளைமேட் மாறி மாறி வர்றதுனால பூக்கள் அதிகம் நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஒரு 2 பூக்கள் கிடச்சிருக்கு. நாற்றுக்கள் எப்படி இருக்குது இந்த வெயில் நேரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மல்பெரி நாற்றுக்கள் நல்லா அதே மாதிரி தாங்க இருக்குது. அதில் கூட ஒரு பழம் வந்திருக்கு குட்டி நாற்றுல. ஒரு 5-6 நாற்றுக்கள் இன்னும் நம்மளுக்கு நல்லா ரெடியாக இருக்குது. ஒரு சின்ன கட்டிங்ஸில் கூட எவ்வளோ பழங்கள் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு இப்போ காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்குறேங்க. பாருங்கள், ஒரு கீழே தண்டு பகுதியில் அடிப்பகுதியில் ஒரு 5 பழம் வந்திருக்குங்க. 5 காய் அப்படி லேசாக வந்திருக்கு. இன்றைக்கி தண்டங்கீரை, பச்சை தண்டுக்கீரை நிறைய வந்திருந்தது. நம்ம இந்த ஸ்டேஜில் பூ பூக்காதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா பொரியலுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் பாலக்கீரை கடையிறக்கு எடுத்தாச்சுங்க. நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி 2 வந்திருந்தது. மழை பெஞ்சிருந்தால் இந்த கீரைகளோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். டக்குன்னு தண்டு பெருசாகும். இந்த வருஷம் நம்மளுக்கு மழை பெய்யாதனால அப்படியே சின்ன சின்னதாகவே இருக்குங்க. இருக்கிற தண்ணியில் அதை ஓரளவுக்கு ரெடி பண்ணி நம்ம ஒரு பொரியல் பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இது நான் கடையிறக்கு எடுக்கிற தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு தானாக வர்ற வெரைட்டி தான். இது கூட நிறையா தொய்யக்கீரை, அப்புறம் பாலக்கு, அப்புறம் சாரணை, கோவக்கீரை இந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்ம ஒரு தடவை கீரை கடையலாம். உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நம்ம பைப்பில் இருக்கிற தண்ணி விடுறதுனால நிறைய களைகள் நம்மளோட கீரை செடிகளை அங்கங்கே ஃபுல்லாக மூடி விட்டுருதுங்க. நாற்றுக்கள் போட்டிருந்தோம், விதைகள் போட்டிருந்ததில் பாருங்கள் ஒரு சிலர் தான் முளைச்சிருக்கு. ரொம்பவுமே முளைப்பு திறன் கம்மியாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தண்ணி விட்டு விதைகள் முளைக்க இது பண்ணாலுமே அந்தளவுக்கு ஒன்றுமே முளைச்சி வரல. ஒரு சிலர் தாங்க வந்திருக்கு. தம்பட்டை அவரை, தக்காளி ஒரு 4-5, அப்புறமா கொஞ்சம் வெண்டைக்காய்கள் இந்த மாதிரி மட்டும்தான் வந்திருக்குங்க. நிறைய விதைகள் போட்டதில் ரொம்ப நிலம் வறண்டு போன மாதிரி இருக்கிறதுனால இவ்வளோ மட்டும்தான் வந்திருக்கு. மல்பெரி பெரிய மரத்தில் கொஞ்சம் பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தடவை பழங்கள் நிறையவும் வந்திருக்கு. அப்புறம் பழங்கள் நல்லா குண்டு குண்டாகவும் நீளமாகவும் இருக்குங்க. ரொம்ப பழுக்கும்போது நம்ம பழத்தை மெதுவாக தான் எடுக்கணும், இல்லைன்னா ஃபுல்லாக அங்கேயே நசுங்கிரும். அந்தளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு 2-3 பழங்கள் முதலாக பழுத்துருச்சுங்க. அதை எடுத்துகிட்டு மீதி நம்மளோட பொரியலுக்கு தேவையான கத்திரிக்காய்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுங்க. கத்திரிக்காய்களில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது நம்ம தோட்டத்தில். இது நீல வெரைட்டி. இது கொஞ்சம் எப்போவுமே காய் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பெருசாகாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கும். அப்புறம் இந்த ஊதா நீல கத்திரிக்காயில் ஒரு 2 வந்திருந்தது. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க, பொரியலில் நம்ம போட்டுக்கலாம். முல்லைப்பூ, அப்புறம் நான் சொன்ன மாதிரி கடையிற கீரைன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அறுவடை முடிச்சாச்சுங்க. நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.